ஓய்வு ஞாயிறு அழகுத்தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்பு இனிதே தொடர்கின்றது. இதுவரை ஆட்சிகள் புரியாத வண்ணம் எவரும் இதுபோல் செய்திருக்க கூடாது, நினைத்து கூட பார்க்க கூடாது என்பதை போல் நேற்று சொல்லி தன் மனைவி மகனுடன் சென்றார் அல்லவா அவர் தேசத்திற்கு. அந்த மன்னர் அங்கே பெருத்த மக்கள் பூழ சூடிக்கொண்டு வரவேற்பு செய்கின்ற கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மக்களிடையே எப்படி தெரிந்தது என தெரியவில்லை. நம் முன்னாள் மன்னர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் போல் என செய்திகள் பரவிவிட்டது. மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக விட்டது. இதுபோல் ஒரு ஆள் இல்லையே என ஏங்கி கிடந்தவர்களுக்கு இனி நம்மை சிறப்புற வழிநடத்த ஒரு நல்ல தலைவன் கிடைத்து விட்டான் என மக்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவரோ சற்றே அங்கே செல்கிறார், தன் வீட்டிற்கு, பாழடைந்த தன் வீட்டிற்கு செல்கிறார். மாளிகை அனைத்தும் பாழடைந்த வண்ணமாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. இடையில் வஞ்சகம் செய்தவர்கள் பெரும் ராஜபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலைமையை காண்கிறார். சற்றென்று அவர்களை அங்கே சிறைப்படுத்தி விட்டார்கள் அல்லவா. அவர் தன் மாளிகைக்கு சென்று அனைத்தும் மக்களிடையே சரி செய்யப்படுகின்றது. மக்கள் அனைவரும் ஒன்று கூடி, மன்னா, நீங்கள் இனி ஒரு வரலாறுகள்ல இனி வரும் காலங்களில் தொடரும் வரலாறாக உங்கள் ஆட்சிகள் சிறப்புற இருக்கும். நீங்கள் நிலைத்து இன்னும் வாழ மக்களாகிய நாங்கள் பெரு துணையாக உங்களுக்கு இருப்போம் என சொல்லி அவர்களுக்கு உத்வேகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சற்றே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மன்னர் அமர்ந்து கொண்டு, என்னை வஞ்சகம் செய்து இவர்கள் அனைவரும், உங்களை ஆண்ட மன்னர்கள் அனைவரும், மந்திரிமார்கள், சுற்றி இருக்கும் கிராம தேசங்களில் இருந்து அனைவரும் வஞ்சகம் செய்து ஆட்சிகளை பிடித்தவர்கள். மக்களால் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். மீண்டும் என் பணியை செய்ய நீங்கள் வழிவகை செய்யுங்கள் என மக்களிடையே மறுபடியும் பெரும் அன்றாடல் செய்கிறார். மக்களோ, மன்னா, நீங்கள் என்றும் எங்கள் மனதில் நீங்காத மன்னர். நீங்கள் ஆட்சி புரிய நாங்கள் ஏன் உங்களுக்கு தடையாக இருக்க போகிறோம்? நீங்கள் தான் எங்களை ஆள வேண்டும் என சொல்ல, நான் இதுவரை வயது மூப்பு காரணமாக அமர்ந்துள்ளேன். என் மகன் இவன் இனி உங்களை வழிநடத்துவான் என அவனை முடிசூட உங்களுக்கு சம்மதமா என கேட்கிறார். மக்களோ அனைவரும் நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதுபோல் நடக்கட்டும் மன்னா, மன்னா என சொல்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்கும் என்ற அடுத்த பதிவில் சிறப்பாக